Hi team, very good morning. Myself 16% Chitra, my applied university English brother, diamond director Karthigan brother, gold director Emalda Mary sister தான். ஸோ நான் இன்றைக்கி என்னுடைய ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 11 இயர்ஸாக வந்துட்டு வாத பிரச்சனை இருந்தது, முடக்குவாத பிரச்சனை இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் மூலிமா நிறைய பேர் வந்து ரிசல்ட் எடுக்கிறதையும் நான் கேட்டிருக்கேன். தென் வந்து டவுட் கேட்டு சப்ளிமெண்ட் வந்து டவுட் கேட்டு வாங்குறதையும் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நானுமே வந்துட்டு இதில் எடுத்து பார்ப்போம், இது வந்து நம்ம கடைசியாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சித்தா, ஆயுர்வேதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேரளா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். தெரப்பீஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே வந்துட்டு இந்த 11 இயர்ஸாக எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்தது கிடையாது. இல்லை நிறைய வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வலிகளில் தான் தூங்குவேன், தினமும் வலி இல்லாத நாள் இல்லை. இன்கேஸ் வந்து ஒரு நாள் வலி இல்லாமல் தூங்குவோமா அப்படின்னு அழுத நாள்லாம் இருக்குது. எனக்கு வந்து ஃபோன் கூட யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஃபோனுமே வந்து தூக்க முடியாத சுச்சுவேஷன் தான். என்னோடய கை இருந்துச்சு, எல்லா ஜாயிண்ட்லேயுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு 11 இயர்ஸாக இருக்கும்போது எனக்கு வந்து அதை டைஜஷன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு டைம் எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது எனக்கு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி ஆயுர்வேதம் தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் சரி ஓகே அதில் சரியாகலை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன் வந்து ட்ரை பண்ணும்போது அதில் பெயின் கில்லர் தான் கொடுத்தாங்க. பெயின் கில்லர் அதிகமாக யூஸ் பண்ண இன்னுமே என்னோடய உடம்பு வந்து ரொம்பவே வந்து பலவீனமாகிடுச்சு. அதில் வந்து ரெக்கவர் பண்ணவே முடியல. ஸோ இன்னும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி நம்ம கிட்னி போயிடுச்சுன்னா எப்படி டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டா நம்ம அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இது, வாத பிரச்சனைக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு டாக்டர் சைட்லேயே வந்து எனக்கு சொல்லும்போது நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு, நம்ம லைஃப் லாங்லாம் இப்படியே வந்து இருந்துட்டு சாக வேண்டியது தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் செங்கோல்டான சிஸ்டர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எனக்கு ஒரு இன்னொரு லைஃபு கொடுத்த மாதிரி சப்ளிமெண்ட்டை வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்பிக்கையோடு எடுக்கலை, ஆஃப் மைண்டில் தான் எடுத்தேன். ஏன்னா நான் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். எடுத்து ரிசல்ட்லாம் வரலை அப்படின்றப்போ எனக்கு ரொம்பவே வந்துட்டு இது துணை உணவில் எப்படி நம்மளுக்கு சரியாகும் அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுமே நிறைய சர்ச் பண்ணி பார்த்தாங்க. நம்மளோட ஃபுட்டில் இல்லாத ஒரு ஆரோக்கியத்தை வந்து தான் துணை உணவாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லைன்னு என்னோடய ஹஸ்பண்டுமே நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் வாங்கின சப்ளிமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கொலாஜன் சாப்பிட்ருந்தேன். ஸோ கொலாஜன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நான் சாப்பிடுவேன். மார்னிங் டயத்தில் வந்துட்டு எம்டி ஸ்டமக்கில் வந்துட்டு நான் சாப்பிட்றது உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஆயில். ஸோ அதுவுமே வந்துட்டு நான் ரெகுலராக நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருந்தேன். இது எல்லாமே லீடர்ஸ் நான் வந்து வித்தின் ஒரு 6 மந்த்து தான் நான் சாப்பிட்டேன். 11 இயர்ஸாக எனக்கு எந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 6 மந்த்தில் எனக்கு சரியாயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு 1 மந்த்லேயே வந்து ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டுன்றது தெரியும். எனக்கு அந்த பெயின் வந்துட்டு ரெட்யூஸ் ஆச்சு. ஓகேங்களா, பெயின் வந்து கம்மியாகும் போது எனக்கு தூக்கம்ன்றது இருந்துச்சு. தூக்கம் இருந்தப்போ நான் நல்லாவே வந்து ஃப்ரீயாக தெரிஞ்சேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீபக்ட்ரான் எடுத்திருந்தேன். அமேசிங் ரிசல்ட்டு லீடர்ஸ். ஸோ என்ன மாதிரி வந்து ஒரு வாத பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து எல்லாருக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் உங்கள் ஃபேமிலியிலே யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அப்படின்ற சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் சப்ளிமெண்ட் மூவ் பண்ணி ரிசல்ட் வந்து பெருசாக எடுக்கலாம். எனக்கு 11 இயர்ஸாக இருந்ததுனால எனக்கு வந்து 6 மந்த்தில் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன். என்னோடய ஃபேமிலியும் சரி, என் பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்துட்டு அவனை பார்த்துக்க முடியுது, அவன் கூட விளையாட முடியுது. என்னால் எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய விரல் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து வலினால் வீங்கி போயிட்டு விரல் மட்டும் கிடையாது, ஷோல்ட்ரு, ஸோ கால் முட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. டோட்டலி வந்துட்டு பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த வாத பிரச்சனை அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் 1 மந்தில் நான் ஃப்ரீயாக தூங்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து தூங்குவானா அப்படின்னு நினச்ச நாள் உண்டு. ஆனால் நான் ஃப்ரீயாக தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து என்னோடய ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆடியோ கேட்குறீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து நிறைய பேருக்கு இந்த ரெஃபர் பண்ணலாம். அப்படியே என்னோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த சப்ளிமெண்ட் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கோல்டான சிஸ்டர் தான். அவங்க சொன்னபடியே நான் வந்து அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு பெரிய ரிசல்ட் மட்டும் இல்லை, என்னோடய லைஃபே வந்து மீட்டு கொடுத்துச்சு அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ லீடர்ஸ், விஷ் யூ வெல்த்.